கர்நாடகாவும் தமிழ்நாட்டும் எல்லையை பிரிக்கிற ஒரு மலைத்தொடர் அது. அங்கே தான் என்ன நடக்குதுன்னா, ஒரு 50-60 பேர் தங்கி ஒரு இடத்துல இருக்காங்க. சேத்துக்குழியாருக்கு கல்யாணம் பண்ண காலகட்டம் அது. அவருடைய மனைவியும் மாசமாக இருக்கு. அப்போ அந்த கூட்டத்தில் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி இரவு மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு அவங்க மழை பெஞ்சால் டேராவில் தங்கிடுவாங்க. எல்லாம் விடிஞ்சு எழுந்திரிச்சு சமைக்கணும். 60 பேருக்கு சமைக்கணும்னா சாதாரண விஷயமா இருக்குமா? ஒரு மூட்டை அரிசியை போட்டு கொதிக்க வச்சு, இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் காடு பளிச்சுன்னு இருக்கும் எப்போதுமே. அந்த நேரத்தில் இவங்க சமைச்சதனுடைய கொஞ்சம் புகை, அதாவது செம்புளி சாம்பாரம் போட்டு தான் இங்கே எரிக்கிறது விறகு, அது புகை வராது. எப்படியோ கொஞ்சம் புகை வந்ததை அங்கே பார்த்தீங்கன்னா காட்டுவாசிகள் சில பேர் அப்போனால் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, நேராக திம்மத்தில் இருக்கிற அதிரடிப்படைக்கு தகவல் கொடுக்கணும். அந்த மாதிரி அன்னைக்கு வீரப்பனார், ஐயந்துரை, சேத்துக்குழியார், ரெங்கசாமி, பேபி இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அரிசி எடுக்கிறதுக்காக ஒரு 50-60 கிலோமீட்டர் கடந்து போயிட்டாங்க. இந்த கெத்தேசால் கிராமத்தை சேர்ந்த இந்த தேன் வலிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் காட்டுக்குள்ளே புகையுதுன்னு சொன்னதை போய் சொன்ன உடனே சுற்றி வளைச்சு பயங்கரமாக காவல்துறை கடுமையான உக்கிர சண்டை உள்ளன்ற காவல்துறைக்கும் வீரப்பனார் படைக்கும். அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இதில் 3வது பெண் குழந்தைய பிறந்துருச்சுங்கிறது அண்ணனுக்கும் பெரிய வருத்தம். இந்த குழந்தைய கொண்டே என்ன செய்கிறாங்கன்னா, மணியாச்சி பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அது அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஏதோ ஒரு கிராமம், அந்த கிராமம் நினைவில் எனக்கு. அங்கே ஒரு கிராமத்தை கிளவிக்கிட்டு அந்த குழந்தைய கொடுத்து, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் பிறகு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க. எதுக்காகனா, இந்த மிஞ்சுக்குழி போலி அட்டாக்கில் மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடக்குது. அதில் தான் சேத்துக்குழியாருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியை சுட்டு கொண்டாடுறாங்க. கிளவிட்டு அந்த குழந்தையை கொடுத்து அது வளர்க்கணும்ல, அந்த அவசரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அது பயந்துருச்சு. ஏன்னா இங்கே ஏற்கனவே 20 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க. நாளைக்கு நம்மளையும் இங்கே சுட்டுவிட்டாங்கன்னா அவன் மட்டும் பிள்ளைய நம்ம வளர்க்குறோம்னு சொல்லி ஊரில் தெரிஞ்சிடல. கிராமம் தானே, மலை கிராமம் தானே. ஐயோ நீ வீரப்பன் பிள்ளைய வச்சிருக்கிற, வீரப்பன் பிள்ளை தெரிஞ்சிச்சுன்னா உடனே கொண்டுருவாங்கன்னு அது என்ன பயந்துக்கிட்டு நெல்லை தொண்டைகளை போட்டு குழந்தைய கொண்டுருச்சு. ஆத்திரத்தோடு இருந்தார். பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை. இந்த குழந்தை எங்கே புதைச்சிங்கன்னு கேட்டதுக்கு அந்த கிளவி சொல்ல மாட்டேங்கிட்டாங்க. வீரப்பனே கேட்குறாரு, போய் கேட்டாராம். தெரிஞ்சிருச்சு, வீரப்பன் தெரிஞ்சிருச்சு, கொண்டுட்டாங்க. எங்கே புதைச்சா அப்படின்னா நான் தெரியாதுன்னு சொல்லும் போது தான் கோவப்பட்டு அடிச்சு விட்டார். எல்லாருக்குமே உதவி செய்வார், ஆனால் அந்த கிளவிக்கு உதவியே செய்யலைன்னு சொன்னாங்க. குழந்தை வளர்க்குறதுக்கு காசு கொடுத்துருக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையில். அந்த 3வது குழந்தை இறப்புங்கிறது, ஏன் ஒரு மனுஷன் இவ்வளவு மிருகத்தனமாக மாறினார் அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம். இவ்வளோ பெரிய புரட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு காட்டுக்குள் யாருக்கும் தெரியாமல் கன்னங்களை காயப்படுத்துகிறதே அவரது கண்ணீர். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளரான திரு முகில் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வீரப்பன் அவர்களுக்கு தற்பொழுது 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தவங்க அரசியல்ல இயங்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க வழக்கறிஞரா இருக்காங்க. இது இல்லாம 3வதா ஒரு குழந்தையும் இருந்ததா ஒரு தகவல் இருக்கு. அந்த குழந்தையும் பெண் குழந்தையா? ஆமாம். அவங்க இப்போ எங்க இருக்காங்க? அதாவது வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்து காலங்களில் காற்றுக்குள்ளேயே காலத்தை கடத்தியவர். அவர் திருமணம் பண்ணும்போது 34 வயது. அவங்களுக்கு 14. அதனால் காதல் திருமணமா? ஆமாம், அந்த காதலும் கல்யாணமும் சேர்ந்தே திருமணம். ஆமாம், முதல்ல பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பூசாரிகிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி பொண்ணு வேணும். பூசாரி அவங்க அப்பா? ஆமாம், கோயில் பூசாரி. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க தாய்மாமன்ட்ட கேட்க சொல்கிறாங்க. தாய்மாமன் அதெல்லாம் குலகாரப்பயலுக்கு பொண்ணு இல்லைன்னாங்க. அப்புறம் தான் அவர் வெளியே காட்டுவார்ல, அவரும் காட்டினார். அப்புறம் அந்நியாரை அவர் திருமணம் பண்ணினார். முதல் குழந்தை வித்யாராணி. இப்போ அவங்க நாம் தமிழரில் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அது சொல்லுவார் எங்கள்கிட்ட அடிக்கடி. முதலும் அது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வெளியில் அனுப்பணும் சிங்காபுரத்துக்கு. பாலாற்று படுக்கையிலேருந்து அப்படி பரிசலில் அனுப்புனேன். அப்படி அனுப்பும்போது கண்ணீர் விட்டு கதறி அந்த கரையில் நின்று அழுதுகிட்டு இருந்தேன். அது ஓடம் போய் அங்கே சேர்ற வர திரும்பி இன்னுமே மனைவி எப்போ பார்க்க போகிறோமோன்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. என்கிட்ட சொல்லிக்கிட்டு அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பார். கோவை வானொலி நிலையத்தில் ஒரு நாள் ஒரு பாட்டு ஓடிச்சு. அது எதுனா, ஓடத்தில் தண்ணீர், அந்த பாட்டு ஓடிச்சு. செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊர் சேர்மாயா ராசாத்தி ராஜா அப்படின்னு அது பாடும்போது இவர் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு.
என்னடா அழுகிறாரு, ஏன்டா அழுகிறாரு? எனக்கு அப்போ தான் ஒரு ஆச்சரியம், என்னடா இவ்வளோ பெரிய புரட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு காட்டுக்குள் யாருக்கும் தெரியாமல் கன்னங்களை காயப்படுத்துகிறதே அவரது கண்ணீர் என்று நான் தான் கேட்டேன். ஆனால் என்னன்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த பாட்டை கேட்டேன், கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மனசுக்கு. ஏன்னே இல்லை, வித்யாராணி பிறக்கிறதுக்கு பரிசலில் ஏற்றி விட்டு அந்த பரிசில் போயிடுச்சு, காவிரி ஆற்ற கடந்து. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, பிள்ளை என்ன பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்படி வருத்தப்பட்டார். போய் அப்புறம் வெளியில் போய் குழந்தை பெற்றுட்டு வந்துட்டு திருப்பி வந்துடுறாங்க அண்ணி. திருப்பி காட்டுக்குள்ளே தான் பையன். திருப்பி விமலா ராணி கருத்தரிச்சிடுறாங்க. அதுதான் இப்போ விஜயலட்சுமிங்கிற பேரில் அவங்க இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வித்யாராணி, அதுக்கப்புறம் விமலா ராணி. ஏன் அப்படி பேர் வைக்கிறாருன்னா, அவர் பேர் வீரப்பன், வின்னு வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் அதை முடிவு எடுக்கிறார். சில பேர் சொல்கிறாங்க ஏதோ போலீஸ் அதிகாரியெல்லாம் பேர் வச்சாங்கன்னு. எங்களுக்கு அப்படி சொல்லலை அவர். போலீஸ் அதிகாரியை பேர் வச்சாலா என்னங்கிறது எங்களுக்கும் தெரியாது. எங்கள்கிட்ட சொன்னது நான் வின்னு வரணும் என் பேர்லன்ட்டு எல்லா 2 பிள்ளைக்கும் வித்யாராணி விமலா ராணின்னு பேர் வச்சேன்னு எங்கள்கிட்ட சொன்னார். அந்த 2வது குழந்தை பிறக்கும் போதும் இதே போல் அந்த ஓடத்தில் தண்ணீர், செம்பருத்தி பன்னீர், ஓடம் போய் ஊர் சேருமா ராசாத்திரா, அதே போல் தான் திருப்பி போய் பெண்ணாகரம்னு நினைக்கிறேன். பெண்ணாகரம் தருமபுரியோ 2வது குழந்தை பிறக்குது, எனக்கு சரியாக நினைவில்லை. அதுக்கப்புறம் அதே மாதிரி அதையும் விட்டுட்டு திருப்பியும் காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. தினந்தோறும் மனைவியை பார்த்தா திகட்டி போயிரும்ல, எப்பாவது ஒரு தடவை மனைவியை பார்த்தா என்ன வரும்? இது என்ன புதுசாக இருக்கு? ஆமாம், அது மனித இயல்பு, எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான். நான் இயல்பாக பேசுகிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி தான் 3வதுக்கும் காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, போராடுறாங்க. அவங்களும் உற்ற கணவனுக்கு துணையாக நின்று போராட்ட களங்கள் நின்னாங்க. 3வதாகவும் ஒரு கற்பம் தரிச்சிடுறாங்க. 1991 மிஞ்சுக்குழி போலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகாவும் தமிழ்நாட்டும் எல்லையை பிரிக்கிற ஒரு மலைத்தொடர். அது அங்கே தான் என்ன நடக்குதுன்னா, ஒரு 50-60 பேர் தங்கி ஒரு இடத்துல இருக்காங்க. சேத்துக்குழியாருக்கு கல்யாணம் பண்ண காலகட்டம் அது. அவருடைய மனைவியும் மாசமாக இருக்கு. இப்போ சேத்துக்குழியாரோட மனைவி அவங்களாம் இருக்காங்களா? அப்போது சொல்கிறேன். அப்போ அந்த கூட்டத்தில் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி இரவு மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சா டேராவில் தங்கிடுவாங்க எல்லோரும். விடிஞ்சு எழுந்திரிச்சு சமைக்கணும். 60 பேருக்கு சமைக்கணும்னா சாதாரண விஷயமா இருக்குமா? ஒரு மூட்டை அரிசியை போட்டு கொதிக்க வச்சு, இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் காடு பளிச்சுன்னு இருக்கும் எப்போதுமே. ஆமாம். அந்த நேரத்தில் இவங்க சமைச்சதனுடைய கொஞ்சம் புகை, அதாவது முழுச்சாம்பாரம் போட்டு தான் இங்கே எரிக்கிறது விறகு, அது புகை வராது. எப்படியோ கொஞ்சம் புகை வந்ததை அங்கே பார்த்தீங்கன்னா காட்டுவாசிகள் சில பேர் பார்த்துட்றாங்க. என்ன புகை தெரியுது? அந்த காலகட்டங்களில் மத்திய துணை இராணுவப்படை கடுமையாக தேடிட்டு வீரப்பனார் ஹெலிகாப்டர்லேயே தேடுறாங்க. அப்போ அந்த மிஞ்சுக்குழி போலியில் புகை தெரிஞ்சோடனே கெத்தேசால் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இது எங்கன்னா திம்பம் ஆசனூர்லேருந்து, ஆசனூர் போகாமல் திம்பத்துலேருந்து ஆசனூர் போகிற வழியில் ரைட் சைடு திரும்பினோம்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி காட்டு கிராமம். அது கெத்தேசால் அப்படின்னு, அது இன்றைக்கும் பேர் போன கிராமம். ஏன் அந்த கிராமம் பேர் போணுச்சுங்கன்னா அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போனால் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, நேராக திம்பத்தில் இருக்கிற அதிரடிப்படைக்கு தகவல் கொடுக்கணும். அந்த மாதிரி காட்டுகளை மலை உச்சியில் புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இப்போ ஹெலிகாப்டரு எல்லாமே தயார் நிலைப்படுத்தப்படுறாங்க. 2 மாநில அரசுகளும் இங்கே தான் வீரப்பன் கும்பிட்றாங்க. அன்னைக்கு வீரப்பனார், ஐயந்துரை, சேத்துக்குழியார், ரெங்கசாமி, பேபி இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அரிசி எடுக்கிறதுக்காக ஒரு 50-60 கிலோமீட்டர் கடந்து போயிட்டாங்க. அவங்க காட்டுக்குள்ளே இந்த படையை இங்கே வச்சுட்டு போயிட்டு அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. போயிட்டு இவங்களுக்கு இங்கே என்ன பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சில பேர் முக்கியமான தளபதிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த கெத்தேசால் கிராமத்தை சேர்ந்த இந்த தேன் ஒழிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் காட்டுக்குள்ளே புகையுதுன்னு சொன்னதை போய் சொன்ன உடனே சுற்றி வளைச்சி பயங்கரமாக காவல்துறை, அப்போல்லாம் அதிரடிப்படை, கூட்டு அதிரடிப்படைன்னு ஒன்று இல்லை, ஜெயலலிதா அதற்கு பிறகு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கடுமையான உக்கிர சண்டை உள்ள நடக்குது காவல்துறைக்கும் வீரப்பனார் படைக்கும். எஸ்டிஎஃப், ஆமாம், எஸ்டிஎஃப்புக்கும் வீரப்பனார் படைக்கும். அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ நான் 3வது குழந்தை அந்த காலகட்டங்களில் தான் பிறந்திருக்கு. அவங்களுக்கு பேர் வச்சாங்களா? இல்லை, வைக்கல. அது வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம். இதில் 3வதும் பெண் குழந்தையாக பிறந்துருச்சுங்கிறது அண்ணனுக்கும் பெரிய வருத்தமா? ஆமாம். என்னென்னா 3வதுக்கு அவங்க ட்ரை பண்ணதே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா தேவையில்ல வாரிசுக்காக அப்படின்னு தான் அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கும் பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு. சரி, நான் ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, நீ போய் வெளியில் கஷ்டப்படுவேன், பார்த்துக்கலாம், ஏதாவது பார்த்துக்கலாம்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் மிகப்பெரிய. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய கொண்டே என்ன செய்கிறாங்கன்னா, மணியாச்சி பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அது அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஏதோ ஒரு கிராமம், அந்த கிராமம் நினைவில் எனக்கு,
அங்கே ஒரு கிராமத்து கிளவிக்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் பிறகு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுறது. அது எதுக்கானா இந்த மிஞ்சுக்குழி போலி அட்டாக்கில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடக்குது. அதில் தான் சேத்துக்குழியாருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியை சுட்டு கொண்டுடுறாங்க. அதில் தான் வந்து முத்துலட்சுமி கைது செய்யப்படுறாங்க. அவங்கள கொண்டுட்டு உங்களை கைது பண்ணுறாங்க. ஆமாம்மா, அதாவது இவங்க போய் ஒரு இடத்துல வந்து படுத்துடுறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்து ஓரிரு வாரங்கள்லேயே அந்த உதிரங்கள் போய் கொண்டிருந்தா அந்த ஒரு சூழலில் தான் அவங்களால ஓட முடியாமல் ஒரு இடத்துல போய் படுத்துடுறாங்க. படுக்கிற போது தான் இந்த காட்டுவாசிகள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமாக அழகாக இருக்கே காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை, இது யார், அவங்களுக்கு தெரியாது வீரப்பனாருடைய மனைவின்னு. இவங்களும் சொல்லிக்கல, ஏன் சொன்னால் மாட்டிக்குவாங்க அப்படி இருந்துமே இவங்க ஓடிய போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு பொம்பளை காட்டுக்குள்ள அலங்காட்டுக்குள்ள கிடக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்குன்னா வந்து வச்சு கைது பண்ணிடுறாங்க. இப்போ அவங்கள வந்து நிறைய மாதம் கர்ப்பிணியாகவே சுட்டு கொண்டுடுறாங்க. இவங்க குழந்தை பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பண்ணாரி முகாமில் கொண்டு அவங்கள வந்து சிறைப்படுத்துகிறாங்க, வச்சு விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையுமே நடந்ததாக அவங்க உண்மையை சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்டாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களை வந்து சுட்டு கொள்கிறாங்க. மற்றவெல்லாம் தெரிச்சு காட்டில் பல்வேறு திசைகளில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளவிக்கிட்ட அந்த குழந்தையை கொடுத்து அது வளர்க்கணும்ல, அந்த அவசரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அது பயந்துருச்சு. ஏன்னா இங்கே ஏற்கனவே 20 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க. நாளைக்கு நம்மளையும் வந்து இங்கே சுட்டுவிட்டாங்கன்னா அவன் விட்டு பிள்ளைய நம்ம வளர்க்குறோம்னு சொல்லி ஊரில் தெரிஞ்சிரும்ல, கிராமம் தானே, மலை கிராமம் தானே, ஐயோ நீ வீரப்பன் பிள்ளைய வச்சிருக்கிற, வீரப்பன் பிள்ளை தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னே கொண்டுருவாங்கன்னு அது என்ன இருந்துச்சு, பயந்துக்கிட்டு நெல்லை தொண்டைகளை போட்டு குழந்தைய கொண்டுருச்சு. ஒரே ஒரு நெல், ஒரே ஒன்றா ரெண்டோ போட்டுருச்சு. அது குழந்தைக்கு நெல் ஒத்து வராதுல்ல, அந்த ஷார்ப்பு அது முழுங்கிரும்ல, பல்லே இருக்காது, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே அந்த கிளவியை தூக்கி கொண்டே புதைச்சதாலாம் சொல்கிறாங்க. நாங்கள் போயிருக்கும்போது இந்த சம்பவத்தை பற்றி அவர் ரொம்ப சொன்னார், அழுதுட்டார். சொல்லும்போதே அழுதுட்டார். அதாவது இந்த 2 குழந்தையோட அந்த குழந்தை அவ்வளோ ஓவியம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என் தங்கச்சி மாரியம்மா மாதிரியே இருக்கும் அது. ஏன்னா அவங்க தங்கச்சி மாரியம்மா மேலே அளவு கடந்த பாசம் வீரப்பனார். அது காரணம் வந்து என்னென்னா, நாங்கள் 2 பேரும் சோழ கொள்ளைக்கு போகும்போது பச்சைக்கிளி விரட்டுவதற்கு வந்து ஈயத்தட்டை வச்சு நாங்கள் சத்தம் போட்டு அடித்து விரட்டுவோம். அந்த காலகட்டங்களில் தான் நான் வந்து மலையருமம்பட்டி அணையை பார்த்துருக்குறேன், மாப்பிள்ளைன்னு என்னை கூப்பிட்டாரு. அவர் சொல்லும்போது அந்த விஷயத்தை பதிவு பண்ணி அப்பேற்பட்ட அந்த மாரியம்மாளுடைய பாசத்தின் விளைவு தான் டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து அவர் சுட்டு கொண்டுட்டு கழுத்தை அறுத்து தலையை போட்டு உருட்டி கால்பந்து விளையாட வச்சு நெருப்பில் பொசுக்கி இவ்வளவு வன்மம். அதுக்கு காரணம் தன்னுடைய தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. அது வேற டிஎஃப் சீனிவாசன் அப்படி அதெல்லாம் அப்படி சொல்றாங்க. இப்போ எல்லாமே வந்து பொய்யான தகவல் இருந்திருக்கலாம். இன்னொரு அதிகாரி ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. அந்த ஃப்ரெண்ட்லியா இருந்ததுக்கு காரணமே நான் வந்து உங்களுக்கு சொல்லவா, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. அவங்க வந்து இந்திரா காந்தி கூட்டு குடியிருப்பு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இந்திரா காந்தி காலகட்டங்களில் கொண்டு வந்தாங்க. அந்த வீடுகளை யாருக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா, அங்கே இருக்கிற வீரப்பனார் சமூகத்து உறவினர்களுக்கு மட்டுமே கட்டி கொடுத்தாரு. அங்கே இருக்கிற எஸ்சி மக்களுக்கு கட்டி கொடுக்கலையே. நீ கட்டி கொடுத்தணும்னா எல்லாருக்குமே கட்டி கொடுத்துருக்கணும். அவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, வீரப்பனை பிடிக்கணும். ஏன்னா உன் கையில் இருந்து தான் தப்பிச்சு போயிருக்கிறாரு புதுப்பட்டுக்காவில் இருந்து. அதான் லாஸ்ட்டு. ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு, அதான் லாஸ்ட்டு தப்பித்தல். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து தன் தங்கைக்காகவே கொண்டார். என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா. ஏன்னா தங்கையே செத்து போச்சு, தங்கை சாகிறதுக்கு காரணமே டிஎஃப்ஓ சீனிவாசன் தானே எல்லாரும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்போ என்னமே விடக்கூடாது அப்படின்னா தன் தங்கையின் மீது வச்சிருந்த பாசம், பிறகு தன்னுடைய 3வது மகன் மீதும் அந்த பாசத்தை காட்டியிருக்கிறார். அப்படியே என் தங்கச்சி மாதிரி இருந்தா, வளர்ந்தா என் தங்கச்சி எப்படி அழகாக இருப்பாங்களோ அப்படி இருப்பா அப்படின்னு தான் நான் நம்பிக்கையாக இருந்தேன். அந்த கிழவி கொண்டுட்டா அப்படின்னா அந்த கிழவி மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தார், அவர் ஆத்திரத்தோடு இருந்தார். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அந்த 3வது பெண் குழந்தையும் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா வீரப்பன் செத்துருக்க மாட்டாரா, இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா குழந்தைகள் மேலே அவ்வளோ பாசம். இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு தடவை வந்து காட்டுக்குள்ள விதி படம் வாசனம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். விதி மோகன் நடிச்ச படம். ஆமாம், இந்த வசனத்தை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் மட்டிக்கால் போட்டுக்கிட்டு உட்காந்தும் நல்லா பேசுகிறாயா, சூப்பராக இருக்குல்ல அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இந்த விதிப்பட கதையை பார்த்துட்டு சொல்லுவார், எல்லாம் கண்டம் நம்ம வெட்டி போடணும்ப்பா, உசுரோட விடக்கூடாதுப்பா, பெண்களை ஏமாத்துறான் அப்படின்ட்டு. இன்னொன்று தெரியுமா, பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார். அப்புறம் எப்படி 14 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணார், விவரம் தெரியாது. அது காதல் அவங்களுக்கு இருந்ததா? அவங்களுக்கு இருந்ததுனால தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களே ஒரு பேட்டியில் சொன்னாங்க, அவர் மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அந்த கருன்னு இருக்கிற அந்த மீசை. ஆக ஒரு மாபெரும் புரட்சி வீரனாக காட்டுக்குள் இருந்தாலும் அவனும் மனிதநேயத்தோடு வாழ்ந்தான் என்பது பல பேருக்கு தெரியாமல் இருக்கும்.
அந்த குழந்தை வந்து எங்கே புதைச்சிங்கன்னு கேட்டதுக்கு அந்த கிழவி சொல்ல மாட்டேங்கிட்டான். வீரப்பனே கேட்குறாரு. கேட்குறாரு, போய் கேட்டாரான். தெரிஞ்சிருச்சு வீரப்பன். தெரிஞ்சிருச்சு, கொண்டுட்டாங்க. எங்கே புதைச்சா அப்படின்னா வந்து தெரியாதுன்னு சொல்லும் போது தான் கோவப்பட்டு அடிச்சு விட்டாரான் கிளவிய. நான் எப்படி கொண்டானே, நான் உன்னை வளர்க்கத்தானே சொல்லி கொடுத்தேன், அழகு இப்படி கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அழுதுட்டு கிளம்பி எல்லாருக்குமே உதவி செய்வார். ஆனால் அந்த கிளவிக்கு உதவியே செய்யலைன்னு சொன்னாங்க. குழந்தை வளர்க்குறதுக்கு காசு கொடுத்துருக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையில். அந்த 3வது குழந்தை இறப்புங்கிறது ஏன் ஒரு மனுஷன் இவ்வளோ மிருகத்தனமாக மாறினார் அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம். நீங்கள் அந்த 91 காலகட்டங்களில் சேத்துக்குழியார் ஏன் இவ்வளவு போல்டாக நின்னார்னா, தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவியுமே சேர்த்து கொண்டுட்டாங்களே, அவருக்கு ஒரு பெரிய இழப்பு. அது வீரப்பனாருக்கு ஒரு பெரிய இழப்பு, 3வது மகளும். இந்த ஆத்திரம் தான் அவங்கள வந்து நீங்கள் 91க்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள்லாம் அதிபயங்கர தாக்குதலாக இருந்தது. ஒரே அடியில் 22 பேர், ஒரே அடியில் 6 பேர், ஒரே அடியில் 38 பேர், அடின்னு அடித்தாங்க. அதுவும் பெரிய பெரிய அதிகாரிகள். மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் ஷஹீல் அகமது, என்ன சாதாரண விஷயம் அதெல்லாம் வச்சு செஞ்சார் எல்லாத்தையுமே. எம்கே யுத்தப்பா எஸ்பெண்டுங்கிற ஒரு இடத்துல மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு புறத்தில் 6 பேரை ஒரே அடி அடித்தார். ரங்கசாமி ஓட்டுங்கிற இடத்துல தான் அந்த எஸ்பி ஹரிகிருஷ்ணா ஷஹீல் அகமது 38 பேரை கொண்டாங்க. ஆனால் அரசாங்கம் அறிவிச்சது வேறு 5 பேர். அவமானம்ல, 38 பேர்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல, அதை மூடி இன்றைக்கி வரை மறைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு உக்கிர தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். நான் இப்போ வரலாறாக பேசுகிறேன், என்ற சொன்னதை பேசுகிறேன், ஏதோ நான் புத்தகம் முடிச்சுட்டு பேசலை, எனக்கு நினைவில் உள்ளதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட சம்பவத்தை நான் சொல்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.